யூஎஸ்ல பார்த்தனா நெறைய ஸ்டேட்ஸா பிரிச்சு வச்சிருப்பாங்க. அதுல பார்த்தனா நெவேடான்னு ஒரு ஸ்டேட் இருக்கு. அதுக்குள்ள பார்த்தனா ஒரு சின்ன கண்ட்ரி ஒளிஞ்சிட்டு இருக்கு. த ரிப்பப்ளிக் ஆஃப் மொலோசியான்னு. ஒரு 11.3 ஏக்கர்ஸ்ல ஒருத்தர் வந்து கண்ட்ரியாவே நடத்திட்டு இருக்காராம். அவரு யாருன்னு பார்த்தனா கெவின் பாவாம். இவர் வந்து இந்த நெவேடா ஸ்டேட்ஸ்குள்ள ஒரு 1977ல இருந்தே நாங்க ஒரு தனி கண்ட்ரியா வச்சுட்டு இருக்கோம்னு சொல்லி ஒரு கண்ட்ரிக்கு என்னலாம் இருக்கும், ஒரு கொடி இருக்கும், ஒரு நேஷனல் சாங் இருக்கும், ஒரு பிரசிடென்ட் இருப்பாங்க. இந்த கண்ட்ரியில் பார்த்தோன்னா அவரே பிரசிடென்ட்டாகவும் இருக்காரு, அவரே பிரைம் மினிஸ்டராகவும் இருக்காரு. அந்த கண்ட்ரியோட பாப்புலேஷன் பார்த்தோன்னா ஒரு 35 பேர் இருக்குன்றாங்க. ஆனால் இப்போ கரண்ட்டாக எத்தனை பேர் இருக்காங்கன்னா அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒரு 3 பேர், அவரோட ஒரு நாய் ஒரு 3. இப்போ அந்த 6 பேர் வந்து அந்த மொலோசியாக்குள்ளே இருக்காங்க. ஸோ இந்த மொலோசியாக்குள்ளே என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தோன்னா அவர் தனியாக பேங்க் வச்சுருக்காரு, ஒரு ரயில் ரோடுன்னு வச்சுருக்காரு, ஒரு ஸ்பேஸ் ப்ரோக்ராம் வச்சுருக்காரு. நம்ம அந்த பிளேஸ்க்கு போன உடனே நம்மளை யாரை வெல்கம் பண்ணுவான்னு பார்த்தா அந்த பிரைம் மினிஸ்டர் தான் வராரு. வந்த உடனே அவர் நல்ல கோட்லாம் போட்டு நிறைய மெடல்ஸ்லாம் போட்டிருக்காரு. அந்த மெடல்ஸ் எல்லாமே பார்த்தோன்னா அவரோட கண்ட்ரிக்குள்ளே அவரே வச்சுக்கிட்ட கேம்ஸ் மாதிரி. எல்லா கண்ட்ரிலையும் போகும்போது தெரியும் பாஸ்போர்ட்டில் இந்த சீல்லாம் அடிப்பாங்க வெல்கம் டுன்னு. அதே மாதிரி பார்த்தோன்னா இவர் வந்த உடனே பாஸ்போர்ட் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி இவரே ஒரு கஸ்டம் ஆஃபீஸ் மாதிரி நிற்கிறாரு. அவர் பாஸ்போர்ட்டில் சீல் குத்துனதுக்கப்புறம் எல்லாரையும் கூப்பிட்டு வந்து சொல்கிறது கூட இந்த ஊரில் யாருமே இல்லை. அவரே தான் ஒரு இதாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. வாங்க எங்களோட ரயில் ரோடை பார்ப்போன்னு. சரி ரயில் ரோடுன்னு உடனே ரயில்வே ஸ்டேஷன்லாம் வச்சு கட்டியிருப்பாருன்னு பார்த்தா இந்த சின்ன பசங்களாம் விளையாடுவாங்களே இந்த ட்ராக் மாதிரி ட்ரெயின் வச்சு ஒரு இன்ஜின் மாதிரி வச்சு அதுவே ஓடிட்டுருக்கும். அந்த மாதிரி வச்சுட்டு அந்த ட்ரெயினில் கொஞ்சம் கல்லெல்லாம் போட்டு காட்டாரு. தோ இப்போ நம்மளோட ரயில் ரோடு ஸ்டார்ட் ஆக போகுது பாருங்கன்னொடனே அதுலேருந்து குட்டியாக ட்ரெயின் வந்து சுற்றிட்டு இருக்கு. இந்த டூரிஸ்டர் எல்லாம் வீடியோலாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. அங்கே போகிற டூரிஸ்டர்லாம் யோசிப்பாங்க, ஓ பைத்தியமா இவன் அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க.